நமஸ்தே வித்யாஜி. இப்போ நம்ம வந்து மத்தியமா பேப்பர் 1 காந்திஜி சேலமுடைய மத்தியமா பேப்பர் 1 February 2026 வரக்கூடிய பேப்பரை வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து தேர்ட் கொஷின் 10th மெயினில் தேர்ட் கொஷினை பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து அத்தியாபக் ने बच्चों को चिड़िया का पाठ कैसे समझाया, எப்படி வந்து புரிய வச்சாங்கன்னு கேட்குறாங்க. एक बार अध्यापक चिड़िया का पाठ पढ़ा रहे थे. பறவையோட பாடத்தை வந்து படிக்க வச்சுட்டு இருந்தார். அப்போ வந்து 45 minutes வந்து போர்டில் எழுதி போட்டார். சிர்ஃப் 3 பச்சா, அதில் வந்து 3 பசங்க இருந்த கிளாஸில் இருந்த மற்ற பசங்கள்லேருந்து ஒரு 3 பசங்களுக்கு வந்து புரியல. அதுக்கு வந்து அத்தியாபக் ने उन तीनों बच्चों को अपना घर बुलाया, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. और समुद्र तट पर ले जाकर चिड़िया की ओर इशारा करते हुए कहा कि चिड़िया में जीवन होता है. பறவையை பார்த்துட்டு பறவையில் வந்து உயிர் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை இருக்குது, ஜீவன் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து 4வது கொஷின் பார்க்கலாம். 4வது கொஷின். सिद्धार्थ ने गृह त्याग के पहले यशोधरा से कैसे बात की. வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சித்தார்த் வந்து எப்படி பேசினாங்கன்னு கேட்குறாங்க. गृह त्याग के पहले रात को यशोधरा उनसे पूछने लगी. வீட்டு விட்டு கிளம்பு நைட்டு கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இன்னும் தூங்காமல் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சித்தார்த் ने उत्तर दिया, சித்தார்த் வந்து பதில் கொடுத்தாரு. अब तक सोया होता, இது வரைக்கும் நான் தூங்கிட்டு இருந்தேன். अभी जागने का समय आया, இப்போ நான் விழிக்கிறதுக்கான நேரம் வந்துச்சு. பாக்கி கோபி ஜகானா ஹே, அடுத்தவங்களையும் நான் வந்து விழிக்க வைக்கணும், அதனால சப்கோ ஜகானா ஹே, எல்லாரையும் விழிக்க வைக்கணும்னு சொல்லி இந்த கொஷனுக்கான ஆன்சர் இது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். இந்த மெயின்கான மார்க் வந்து மொத்தம் நமக்கு எவ்வளோ வரும், 2 எழுதணும், 10 மார்க். நெக்ஸ்ட் வந்து 11th மெயின் கிசி ஏக் பாட் கா சாராம்ஷ் லிக்கியன்னு கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு பாடத்துக்கான எஸ்ஸே வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 15. பீர்பல் கி சத்துராய். बीरबल की चतुराई उसे अकबर का खास प्यार पाने के मदद की थी. चतुराई பீர்பலோட திறமை புத்திசாலித்தனத்தால் அக்பருக்கு வந்து ரொம்ப பாசம் இருந்துச்சு பீர்பல் மேலே. इस पाठ में ऐसे ही एक रुचिकर घटना का वर्णन किया गया. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. तालाब का ठंडा पानी. बादशाह अकबर रोज बीरबल के साथ अपने राजमहल के बगीचे में टहलते जाते थे. தோட்டத்தில் பூந்தோட்டத்தில் வந்து நடந்து போவாங்க. एक दिन टहलते वे एक तालाब तक पहुंच गए. நடந்துகிட்டே ஒரு குளத்துக்கிட்ட போயிட்டாங்க. தாலாப் கா பானி பகுத் டண்டா தான், ரொம்ப கோல்டாக இருந்துச்சு குளத்துல இருந்த தண்ணி. அக்பர் ने पूछा कोई इस पानी में नहा सकता है, யாராவது இந்த குளத்தில் வந்து குளிக்க முடியுமா இந்த தண்ணியில். बीरबल ने कहा पैसे मिलने पर रात भर इस पानी में खड़ा हो सकता है, खड़ा भी रह सकता, காசு கிடைச்சா நைட்டெல்லாம் இந்த தண்ணியில் வந்து நிற்கிறதுக்கு ஆள் இருக்காங்கன்றாங்க. அக்பர் ने कहा यह असंभव, இது அக்பர் சொன்னாங்க, இது முடியாது, யாருமே அப்படி வந்து பண்ண மாட்டான்றாங்க. अगर कोई ऐसा करेगा तो 5000 रुपये इनाम दूंगा, அப்படி யாராவது செஞ்சால் நான் வந்து 5000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. लकड़ाहारा बीरबल ऐसे आदमी की खोज में रहे. இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து தேடி போவாங்க. சயோக்வஷ் பீர்பல் கோ ஏக் லக்கடாஹாரா மிலா. ஒரு நேரம் அவருக்கு வந்து மரம் வெட்டுறவன் கிடைச்சிடறான். வஹா अपने परिवार के पालन पोषण के लिए कुछ भी करना, தன்னோட ஃபேமிலி வந்து பார்த்துக்கிறதுக்காக அவன் எது வேணாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருந்தான். उसने बीरबल की बात मानकर तालाब में खड़े रहने तैयार हो गया. பீர்பலோட பேச்சு கேட்டு குளத்தில் நிற்கிறதுக்கு ரெடியானான். दिया और गर्मी, நெருப்பும் அப்புறமா அதனோட சூடு. अकबर ने 2 नौकरों को तालाब के किनारे खड़ा कर दिया. குளத்து எல்லையில் வந்து 2 வேலைக்காரங்களை நிப்பாட்டிட்டாங்க. लकड़ाहारा रात भर पानी में खड़ा रहा, நைட்டெல்லாம் தண்ணிலே நின்றுதான். सुबह उस आदमी को देखकर अकबर आश्चर्य में पड़ गया.
அந்த தண்ணியில் அந்த மனுஷன் அந்த தண்ணியில் நிற்கிறத பார்த்துட்டு ஆச்சரியமாயிடுச்சு. लकड़हारा ने कहा तालाब के किनारे दीप को देखते रहा और समय बीत गया. நான் வந்து குளத்துக்கு கார்னரில் இருந்த விளக்க வந்து பார்த்துட்டே நின்னேன், அதனால டைம் போயிடுச்சின்னு சொல்கிறாங்க. அக்பர் தீப் கி கர்மி கே காரண் பத்தாக்கர் உசே புரஸ்கார் நை தியா. வெளிச்சத்தில் இருந்த சூட்டில் நீ வந்து தண்ணியில் நின்னன்னு சொல்லி அவருக்கு வந்து பரிசு கொடுக்காம போயிட்டாங்க. தூசரே தின் பீர்பல் சபாமே நை ஆய். அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு, பீர்பலோட திறமை இதில். தூசரே தின் அடுத்த நாள் பீர்பல் சபாக்கு வரல, அரண்மனைக்கு வரல. தேரி ஹோனே பர் அக்பர் खुद उसके घर आया. லேட் ஆன பிறகு அக்பர் வந்து அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. வஹா சூலா ஜல் ரஹா தா. அப்போ வந்து அடுப்பில் நெருப்பு எரியுது. 5 ஃபுட் கி தூரி பர் சாவல் பானி. 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து சாதம் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த சூட்டில் வேக வைக்கிறாங்களாம். சஹித் பர்த்தன் கீ லட்டக். எப்படி வந்து தொங்க விட்டு சமைக்கிறாங்க. கீழே வந்து அடுப்பு இருக்குது, அதுலேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து சாப்பாடு வச்சுருக்காங்க. பர்த்தன் கீ லட்கா கயா தா. உஸ்ஸே தேக்தே ஹுயே அக்பர் ஹஸ்னே லகே. அதை பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பித்தாங்க அக்பர். बीरबल ने कहा जब तालब का दीप 10 फुट पर सर्दी हटा सकता है. எப்படி வந்து விளக்க பார்த்துட்டு நின்று தொட்டு அந்த சூட்டில் அந்த மரம் வெட்டுறவனுக்கு கோல்ட் ஆகலையோ, அதே மாதிரி நாம் இப்போ சாப்பாடு வந்து இந்த 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் சாப்பாடை சமைக்கணும்னு சொல்லி அப்படின்னா நெருப்பு அந்த சூட்டில் வந்து சாப்பாடு ஏன் வேகாதுன்னு கேட்குறாரு. அக்பர் சமஜ் கை. அக்பர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. லக்கடாஹாராக்கோ 5000 रुपये का इनाम मिला. மரவெட்டுறவனுக்கு வந்து 5000 வந்து பரிசு கொடுத்தாங்க. பீர்பல் கி சத்துராயி சே உசே இனாம் மிலா. பீர்பலோட திறமையால் அவனுக்கு வந்து பரிசு கிடைச்சிதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் தருவீங்க. தேங்க்யூ.